வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் அழைப்பின் பேரில் தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து வருகிறார்கள். பணி பாதுகாப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல், கருணை அடிப்படையிலான நியமனத்தை தொடரும் வகை உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டேட் வைட் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், நில அளவீட்டின் போது ஊழியர்கள் மீது தாக்குதல் நடக்காதவாறு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும், தாக்குதல் நடத்தியவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், கருணை அடிப்படையில் நியமனம் மீண்டும் தொடங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. வருவாய்த்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் நில அளவீட்டு பணியில் தாக்கப்படுவது மீள முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அரசு துறை ஊழியர்களின் நலனை உறுதி செய்ய கோரி மேற்கொள்ளப்படும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்க உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அரசின் கீழ் இயங்குகின்ற வருவாய்த்துறை ஊழியர்களாகிய பெரா கூட்டமைப்பு, வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம், நில அளவையர் ஒன்றிப்பு மற்றும் வருவாய் கிராம ஊழியர் என 5 சங்கங்கள் ஒருங்கிணைந்து பெரா என்ற கூட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி வருவாய்த்துறையில் இருக்கின்ற இடர்பாடுகளை களைய வலியுறுத்தி பல கட்ட முறையீடுகளை செய்த பிறகு போராட்டம்தான் தீர்வு என்ற அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மிக எழுச்சியாக ஒரு நாள் தற்செயல் விடுப்பு கொடுத்து பேரணி நடத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவது என்ற முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 38 மாவட்டங்களிலும் மிக எழுச்சியாக இன்று வருவாய்த்துறை கூட்டமைப்பின் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகின்றது. எங்களுடைய பிரதான கோரிக்கை என்பது எங்களுக்கான பணி பாதுகாப்பினை ஏற்படுத்த வேண்டும், அதற்கான சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். பணியில் இருக்கின்ற நிலையிலேயே அலுவலகம் புகுந்து அலுவலர்களை அடிக்கின்ற, கொலை செய்கின்ற, கொலை மிரட்டல் விடுகின்ற மிக அபாயகரமான ஒரு சூழல் இருக்கின்றது. இதை தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவாய்த்துறை ஊழியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தினை உறுதிப்படுத்த வேண்டும். அதே நிலையிலே வருவாய்த்துறையிலே பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. இங்கு எந்த வருவாய்த்துறை ஊழியரும் குறிப்பிட்ட நேரம் பணிபுரிகின்ற சூழல் இல்லாமல், எந்த விடுமுறை நாட்களையும் துய்க்காமல், வாழ்க்கையை வாழாத நிலையிலே பணியை மட்டுமே வாழ்க்கையாக எண்ணி பணிபுரிகின்ற மிக மோசமான சூழல் இருக்கின்றது. ஒவ்வொரு ஊழியரும் 2 ஊழியர்களின் பணிகளை சேர்த்து பார்க்கின்ற நிலை இருக்கின்றது. மக்கள் தொகை பெருக்கம் மிக அதிகமாக ஆகிவிட்டது. மக்கள் தொகைக்கு ஏற்ப கிராமங்களை, வட்டங்களை, மாவட்டங்களை பிரித்து புதிதாக பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும். படித்த இளைஞர்கள், எண்ணற்ற இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் பணிக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான பணி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். இங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கின்ற நிலையிலே எல்லா ஊழியர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி நேரத்தை பணிக்காக மட்டும் செலவழிக்கின்ற நிலை இருக்கின்றது. உள்கட்டமைப்பு வசதி இல்லாத நிலையிலே 100 விழுக்காடு எல்லா பணிகளும் சரியாக நடைபெற வேண்டும் என்று மட்டும் அரசு எண்ணுகிறது. அதற்கான எந்த ஆயத்தத்தையும் செய்கிற நிலையிலே, எனவே காலியாக இருக்கின்ற அத்தனை பணியிடங்களையும் வருவாய்த்துறையிலே நிரப்பிட வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் பணிபுரிகின்ற நிலை, எங்களுடைய பணி நிலை என்பது எல்லா துறைகளையும் காட்டிலும் கூடுதலான பல்வேறு பணிகளை, சட்டம் ஒழுங்கு என்றாலும் சரி, பேரிடர் ஏற்பட்டாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வறட்சி ஏற்பட்டாலும் சரி, வருவாய்த்துறையின் பணி மிக பிரதானமானது. எனவே எங்கள் பணித்தன்மைக்கு ஏற்ப எங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும். அதே நிலையிலே மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்கின்ற ஊதியத்தை ஒப்பீடு செய்யும் போது எங்களுடைய ஊழியர்களிலே அலுவலக உதவியாளர் நிலையிலும் கூட 12,000 ரூபாய்க்கு பக்கமாக ஒரு மாத ஊதியத்தை இழக்கின்றார்கள். 1.5 லட்சம் ரூபாய் ஒரு அலுவலக உதவியாளர் நிலையிலே ஊதியம் இழப்பேற்படுகின்றது என்றால் எல்லா நிலை ஊழியர்களும் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ரூபாய் மத்திய அரசு ஊழியர்களோடு ஒப்பிடும்போது ஒரே நாட்டிலே ஒரே வரி நிலை, ஒரே விலைவாசியில் வாழுகின்ற நாங்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய் உழைக்கின்ற உழைப்பு சுரண்டப்படுகின்ற நிலையில் இங்கு பணிபுரிந்து வருகின்றோம். எனவே மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கொடுத்து அதில் எங்கள் துறைக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதே நிலையில் இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்புவதும் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறுகின்ற இந்த போராட்டம் இதன் தொடர்ச்சியாக எங்கள் கோரிக்கைகளை ஏற்று அரசு அழைத்து பேசி வருவாய்த்துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை, ஊதியம் சார்ந்த, பணியிடம் சார்ந்த, பணி பாதுகாப்பு சார்ந்த அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற மறுத்தால் பெராவினுடைய மாநில தலைமை கூடி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை கையில் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உடனடியாக தமிழக அரசு அழைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.